ஏம்மா நெய் பார்த்தியா, நான் நாளைக்கு கூட்டு வைக்கிறதுக்கு அவரைக்காய் கூட்டு வைப்போம் அப்படின்னு நினச்சேன்னா, அதனால் சரி இன்றைக்கி வெட்டி வச்சுருவோம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன். ஏன்னா ஒரு சில காய்கறி காலையில் வெட்டி வச்சாக்கா நேரம் சரியாக இருக்கும். ஆனால் ஒரு சில காய்கறி வெட்டிக்கிட்டு இருந்தோம்னா அதிலே எனக்கு எல்லா நேரமும் போன மணிக்கு இருக்கும். அதில் ஒன்று தான் அந்த அவரைக்காய். சரி இன்றைக்கே வெட்டி வச்சுருவோம், நேரம் இருக்குல்ல அப்படின்ட்டு வெட்ட போனேன்னா, அப்புறம் என் மகன் சொன்னான், ஏம்மா நான் வெட்டி தரட்டா அப்படின்னா. சரி நான் அந்த சைடில் ஒரு நரம்பு இருக்கும்ல, அதை மட்டும் எடுத்து எடுத்து கொடுத்தேன். அவள் வெட்டி வச்சுட்டான். நல்லதாக போச்சு, எனக்கு வேலை மிச்சம் அப்படின்னு நினச்சிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த பப்பாளி எங்கள் வீட்டுக்காரவிய பறித்து வச்சு 2 நாள் ஆகுது. வெட்டி சாப்பிடுங்கன்னு பறித்து வச்சாவளா, இந்த பிள்ளைய காட்டு எப்படிலாம் வெட்டுங்க வெட்டுங்கன்னா அந்த பிள்ளைகள வெட்டவே இல்லை. அது பார்த்தீங்கன்னா 2 நாள் ஆகிட்டா நல்லா பழுத்துட்டு கையில் பிடிக்க முடியல, அவ்வளோ மெல்லிசாகிட்டோம். அப்புறம் அந்த பச்சை பிள்ளைய பிடிச்சா எப்படி பிடிப்போம் அந்த மாதிரி பிடிச்சி தோலை உரிச்சிக்கிட்டு இருந்தேன். ஏன்னா நான் கொஞ்சம் அமுக்கி பிடிச்சேன்னா அப்புறம் மாவாயிரும், நம்ம ஜூஸாக தான் குடிக்கணும். மிக்ஸி ஜாரில் போடாமலே ஜூஸ் ஆயிரும், அந்த அளவுக்கு இருக்குது. அவ்வளோ மெல்லிசாக நல்லா பழுத்துட்டு பிறகு என்ன செய்ய நான் நினச்சேன், 2 நாள் அந்த புள்ளிகள்கிட்ட சொன்ன கதைக்கு நம்மளே வெட்டியிருக்கலாம் போல இருக்குது அப்படின்னு எனக்கு தோணுச்சு. அப்படி வெட்டியிருந்தோம்னா நம்மளே நல்லா கடித்து சாப்பிட்டுருக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா மாவு மாதிரி வாய்க்குள்ள போட்டோன்னா பொதுக்குன்னு உள்ளே போயிட்டு அந்த மாதிரி பழுத்துட்டு பிறகு என்ன செய்ய. ஆனால் வெட்டி வச்ச பிறகு பிள்ளைகளை சாப்பிட சொன்னால் மற்ற நேரம்லாம் இன்ட்ரெஸ்ட்டாக வெட்டுவாங்க, நம்ம சொன்னனே தான் வெட்ட மாட்டாவா, அது ஒரு விஷயம்னு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் வாங்கினதே 20 ரூபா பால். ஆனால் அந்த பால்லேயே நான் எப்படியும் ஆடையை விட மாட்டேன், எப்படியும் எடுத்து வச்சுருவேன். ஒரு மாதமாவது ஆகும் அந்த ஆடை சேர்றதுக்கு. ஆனால் ஒரு அக்கா நெய் விற்கிறவளா 50 நெய் 80 ரூபாங்க. அம்மா என்ன ரேட் ஆகுது, நமக்கு ஒரு 50 நெய் கிடைச்சாலும் 80 ரூபா மிச்சம் தானே, அந்த மாதிரி நினச்சிக்கிட்டு ஆடையை சேர்த்து வச்சோன்னா இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா மழைக்காலம் தானே, அதனால வெண்ணெய் நல்லா திரண்டு வரும். இதே இது வெயில் காலத்தில் நம்ம அடித்தோம்னா அடிக்க நம்மளே ஏமாற்றிட்டு அது ஒரு பக்கம் பேரும் பார்த்துக்கிடுங்க. ஆனால் இன்றைக்கி நல்லா திரண்டு வந்துச்சு நெய், அதனால் காய்ச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டு நெய் காய்க்க ஆரம்பித்தாச்சு. அப்புறம் நெய்யை காய்ச்ச கையோட நெய் காய்ச்சா இருக்கா, அதுக்கப்புறம் இட்லி அவிச்சிருவோம். பிள்ளைகள்கிட்ட எப்போவுமே நான் எப்போவும் தோசை தானே சுடுவேன். எனக்கு என்னென்னா உலகத்திலே மிகப்பெரிய வேலை என்ன வேலை தெரியுமா, அந்த இட்லி துணியை கழுவுறது தான் வேலையாக நினைப்பேன். ஏன்னா அதில் இட்லி துணி கழுவுறது ஒரு வேலை, அப்புறம் மாவு வேறு பாதி அதிலே போயிருமா, அதனால எனக்கு இட்லி அவிக்கணும் இன்ட்ரெஸ்ட்டே இருக்காது. ஆனால் சாப்பிட்றதுக்கு ஆசையாக தான் இருக்கும். சில தரம் பிள்ளைகளே ஆசைப்பட்டேம்மா இட்லி அவிச்சு தாம்மா அப்படின்னு கேட்க வரைக்கும் நான் இந்த இட்லி அவிக்க மாட்டேன். ஆனால் இன்றைக்கி பிள்ளைகள் கேட்டுட்டு சாம்பார் இருக்குது பற்றியெல்லாம் சுரைக்காய் சாம்பாருக்கும் இட்லிக்கு நல்லாயிருக்கும், அதனால் அவிச்சு தாம்மா அப்படின்னு சொன்னோன்னே இட்லி அவிக்க ஆரம்பிச்சாச்சு. எங்கள் பிள்ளைகளுக்கு எனக்கு மட்டும் இப்போ அவிச்சேன், அப்புறம் அவியலுக்கு அவிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவியலுக்கு ஒரு 4 சப்பாத்தி உருட்டுனது இருக்கலாம், இன்னும் அதை போடலை. அதையும் போட்டு வச்சு 2 இட்லியும் வச்சுருவோம் அப்படின்னு விதமாக நம்ம நைட்டு கொடுத்துக்கலாம் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணிட்டுருக்கேன். அப்புறம் நெய் ஆறிட்டுனாக்கா நம்ம ஒரு பாத்திரத்தில் அலசி ஊற்றிட்டு அதையும் தூக்கி ஃப்ரிட்ஜில் வச்சுருவேன். நம்ம பாத்திரம் கழுவினா அவ்வளோதான் வேலை.